ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். அவர் தன் பண்ணை வேலைகளை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பினார். அப்பொழுது வழியில் ஒரு கிளி அமர்ந்திருப்பதை கண்டார். அதனிடம் சென்று பேசினார். உனக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் இங்க உட்காந்துட்டு இருக்கிற? நான் வழி தவறி வந்துட்டேன். எப்படி போறதுன்னு தெரியாது. நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போறீங்களா? சரி. உங்க வீடு அழகா இருக்குமா? அழகா இருக்கும். எனக்கு சாப்பிட பழங்கள்லாம் தருவீங்களா? நீ கேக்குறது எல்லாத்தையும் தரேன். உனக்கு என்ன பழம்லாம் பிடிக்கும்? எனக்கு கொய்யா பழம், மாம்பழம் இதெல்லாம் பிடிக்கும். இதுதான் உங்க வீடா? ஆமா ஆமா. அழகா இருக்கே. ஏதுங்க இந்த கிளி? அடடா, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கேன். எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க? கிளி, நீ எங்கேருந்து வரீங்க? வீட்டுக்கு வர வழியில தான் இருந்துச்சு. பாவம், வழி தவறி வந்துருச்சு போல. அதான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். நாம் இருக்கிற கஷ்டத்தில் இதெல்லாம் நமக்கு தேவையாங்க? ஒழுங்காக கூட்டிகிட்டு போய் விட்டுடுங்க. அதோட பாவம் நமக்கு தேவையில்லைங்க. நம்ம சாப்பிடுற சாப்பாடுல கொஞ்சம் போட்டா சாப்பிட போகுது. மறுநாள் நான் சந்தைக்கு போயிட்டு வரேன். உனக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லு, வரும்போது வாங்கிட்டு வரேன். சந்தையை நோக்கி நீண்ட தூரம் சென்று கொண்டிருக்கிறார் விவசாயி. எப்படி வியாபாரம் நடக்குமோ, எல்லா காய்கறியும் வித்துடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், பாவக்காய், காய்மா காய் வாங்கலையோ காய். என்ன காயெல்லாம் இருக்கு? எல்லா காயும் இருக்கு சார். காய் எல்லாம் சொத்தையா இருக்கு. ஆமாம். விவசாயி வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார் வருத்தத்துடன். இன்னைக்கு வியாபாரமும் இல்லை, வருமானமும் இல்லை. என்ன பண்ண போறனோ தெரியல. என்னங்க, சீக்கிரமாகவே வந்துட்டீங்க. வியாபாரமே நடக்கலையா? ஆமாம்மா, வியாபாரமே நடக்கல. மறுநாள் கிளியுடன் சந்தைக்கு செல்கிறார் விவசாயி. இதுதான் சந்தையா? நம்ம கடை எங்க இருக்கு? எல்லா காயிலையும் 2 கிலோ தாப்பா. சரிங்க, தரேன். காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? வாவ், கிளி கியூட்டா இருக்கே. அதனாலதான் எனக்கு வியாபாரம் அமோகமா நடந்துச்சு. என்னங்க, இன்னைக்கு வியாபாரம் எப்படி நடந்தது? அமோகமா நடந்துச்சு. எல்லாம் நம்ம கிளி வந்த நேரம் தான். இன்னைக்கு இவனை கூட்டிட்டு போனேன்னா இவன் ஆடின ஆட்டத்தை பார்க்கவே நிறைய பேர் வந்தாங்க. வியாபாரமும் ஆச்சு. இயற்கை விவசாயம் செய்து தன் பண்ணையை மேம்படுத்தினார் விவசாயி.